தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன். டிஎன்பிஎஸ்சி, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி தமிழ் தேர்வு எழுதுகின்ற நண்பர்களுக்கு பயன்படுகின்ற வகையில் ஒரு பதிவை உங்களுக்கு நான் வைக்கிறேன். பிஜிடிஆர்பி தேர்வு முடிந்த நிலையிலே பிஜிடிஆர்பி தேர்வு எழுதிய நண்பர்கள் என்ன செய்யலாம் என்று யோசிக்கின்ற இந்த சூழ்நிலையிலே அடுத்து வர இருக்கின்ற அந்த யூஜிடிஆர்பி தேர்வு எழுதுவதற்கு அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்வது நல்லது என்று நான் எண்ணுகிறேன். திரும்பவும் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அந்த பிஜிடிஆர்பியிலே நம்ம ஈடுபடுத்திக் கொள்ளலாம். ஆனால் பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி இரண்டு பாடத்திட்டத்திலுமே அலகு 9 நாட்டுப்புற பாடல்கள் பாடத்திட்டத்தில் இடம்பெற்றிருப்பதை நண்பர்கள் அறிவார்கள். பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பிக்கு மட்டுமல்ல, யூபிஎஸ்சி தமிழ், குரூப் 2, 2A, குரூப் 4 போன்ற அனைத்து பாடத்திட்டங்களிலேயும் நாட்டுப்புற பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே போட்டித் தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்கள் இதை மனதிலே கொண்டு இதை குறிப்பெடுத்து தாங்கள் எழுத இருக்கின்ற தேர்வு நேரத்திலே பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற உங்களை வாழ்த்துகிறேன். இது மிக நீண்ட பதிவு, விளக்கமாகவும் விவரமாகவும் இந்த பதிவை நான் உங்கள் முன்வைத்திருக்கிறேன். இந்த பதிவிலே நாம் குழந்தை பாடல் பற்றி நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு 45 வினாக்களை தெளிவாக நான் போட்டிருக்கிறேன். கவனமோடு நீங்கள் இதை என்னோடு பயணித்தால் ஓரளவுக்கு இந்த குழந்தை பாடலை பற்றிய ஒரு தெளிவான ஒரு செய்தியை நம்மால் அறிய முடியும். வினா 1, குழந்தை இயற்கையின் படைப்பு என்று கூறியவர் யார்? குழந்தை இயற்கையின் படைப்பு என்று கூறியவர் கவி தாகூர். இரண்டாவது வினா, குழந்தை பாடல்களை என்று எவற்றை நாம் கூறலாம்? குழந்தை பாடல் என்று நாம் எவற்றை கூறலாம்? ஒரு 4 பாடல்களை நாம் குழந்தை பாடல் என்று கூறலாம். 1, குழந்தைகள் தாங்களாக பாடும் பாடல்கள். 2வது, குழந்தைகளுக்காக தாயும் தகப்பனும் பாடுகின்ற பாடல்கள். 3வது, குழந்தைக்காக தமக்கை பாடுகின்ற பாடல்கள். 4வது, குழந்தையினுடைய பாட்டி பாடும் பாடல். இந்த 4 பாடல்களையும் நாம் குழந்தை பாடல் என்று சொல்லலாம், குழந்தை பாடல்கள் என்று நாம் சொல்லலாம். 3வது விதி, நியூட்டனின் 3வது விதியான எதிர் செயல் விதிப்படி குழந்தை பாடல் உள்ளது என்ற ஒரு கருத்து நாட்டுப்புற ஆய்வாளர்கள் எண்ணத்திலே இருக்கிறது. அதாவது நியூட்டனுடைய 3வது விதியினுடைய எதிர் செயல் விதிப்படி இந்த குழந்தை பாடல் உள்ளது என்பதற்கு விளக்கம் பாருங்க. தாயினுடைய தாலாட்டிலே குழந்தை துயில்கிறது. கண் விழித்ததும் குழந்தை தானே பாட ஆரம்பிக்கிறது. தொட்டில் ஒரு பள்ளி என்றால் பயின்ற பாடங்களே இந்த பாடல்கள். தொட்டிலே ஒரு பள்ளிக்கூடமாக வைத்தால் அந்த தொட்டிலே பயின்ற பாடல்களே குழந்தை பாடுகின்ற பாடல்கள் என்று நாம் சொல்லலாம். தாயினுடைய பாடலை சுவைத்த குழந்தை அதே பாடலை திருப்பி சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால், தாய் அந்த குழந்தையை தாலாட்டி தூங்க வைக்கிறாள். தூங்கும் பொழுது இந்த தாயினுடைய பாடலை கேட்ட குழந்தை திரும்பவும் அந்த பாடலை அந்த குழந்தை தன்னிலிருந்து வெளிப்படுத்துகிறது. குழந்தையின் பாடலிலே தாய் தான் பாடிய போது இல்லாத சுகங்களையும் சொர்க்கத்தையும் அவள் காண்கிறாள். ஒவ்வொரு செயலுக்கும் ஈடான எதிர் செயல் உண்டு என்பது நியூட்டனுடைய 3வது விதி. எனவே அதன் அடிப்படையிலே தாய் பாடிய பாடலுக்கு எதிராக குழந்தை பாடுவதனாலே இந்த குழந்தை பாடல்களை நியூட்டனின் 3வது விதியின்படி விளைந்த விளைவு என்று நாட்டுப்புற ஆய்வாளர்கள் தங்களுடைய ஆய்வு நூல்களிலே பதிவு செய்திருக்கிறார்கள். 4வது வினா, குழந்தை பாடலினுடைய அமைப்பு யாது? இந்த குழந்தை பாடல் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. குழந்தை பாடல்கள் உருவத்திலே தாலாட்டையும் ஒப்பாரியையும் தெம்மாங்கையை விட வேறுபட்டு காணப்படுகிறது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். பாடலை பார்த்ததுமே அல்லது பாடலை நாம் படித்த உடனே இது குழந்தை பாடல்களே என்று சொல்லுகின்ற வகையிலே மிக எளிய இனிய அமைப்பினை அல்லது யாப்பினை கொண்டு இந்த குழந்தை பாடல்கள் அனைத்தும் இருக்கின்றன என்று சொல்லலாம். பார்த்தவுடனே இது குழந்தை பாடல் என்று சொல்லி நாம் எளிமையாக சொல்லிவிடலாம். உதாரணத்துக்கு பாருங்க, குழந்தை பால் சோறு ஊட்டும் வயதிலே பாடுகின்ற ஒரு பாடல் பாருங்க. அம்மா அம்மா பூச்சி சின்ன கிண்ணி தேய்ச்சி இன்னும் கொஞ்சம் சோச்சி பின்னும் கொஞ்சம் பாச்சி.
இது வந்து குழந்தைக்கு பால் ஊட்டுகின்ற வகையில். இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா ஸ்டைல் பாருங்க. அம்மா அம்மா பூச்சி சின்ன கிண்ணி தேய்ச்சி, கிண்ணி என்று சொன்னா கிண்ணம், இன்னும் கொஞ்சம் சோச்சி பின்னும் கொஞ்சம் பாய்ச்சி. இது வந்து பாலூட்டுகின்ற வகையில் குழந்தைக்காக பாடப்படுகின்ற ஒரு குழந்தை பாடல். குழந்தை உட்கார்ந்து கை கால் அசைத்து விளையாடுகின்ற சூழ்நிலையிலே ஒரு பாடல் பாடப்படுகிறது. அந்த பாடலும் மிக எளிமையான பாட்டு பாருங்க. குந்தா குந்தா காசு பாருங்க, அந்த ரைம் பாருங்க. குந்தா குந்தா காசு ராம குந்தா காசு மாமா தந்த காசு மாயமாகி போச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பாடல் பார்த்த உடனே நமக்கு தெரிகிறது. சில நேரங்களிலே இந்த குழந்தை பாடல்கள் வினாவும் விடையுமாக அமைந்து பாடலை குழந்தைகள் திருத்தமாக பேச பழகுவதற்கு பாடலை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது வினாவிடை அமைப்பிலே இந்த பாடல் அமைந்திருக்கும். இந்த முறை எதற்கு என்று சொன்னால், இந்த அமைப்பு முறை குழந்தைகள் வந்து திருத்தமாக பேசி பழகுவதற்கு இந்த பாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சான்றுக்கு பாருங்க. ஆண்டி ஆண்டி என்ன ஆண்டி பொன்னாண்டி. கேள்வி பாருங்க. பொன்னாண்டி பதில் சொல்லுது. என்ன பொன் காக்காய் பொன், என்ன காக்காய் அண்டங்காக்காய் என்று சொல்லி அந்த பாடல் அப்படியே நீண்டு கொண்டே சொல்லும். ஆண்டி ஆண்டி என்ன ஆண்டி பொன் ஆண்டி என்ன பொன் காக்காய் பொன் என்ன காக்காய் அண்டங்காக்காய். இப்படி அந்த பாடல் வேகமாக செல்வது உண்டு. சில பாடல்கள் பிள்ளைகளுக்கு கணக்கு கற்பிப்பதற்காக விளையாட்டு முறையிலேயே கணக்கு கற்பிப்பதற்காக பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பாடல் பாருங்க. உதாரணம், ஒரு குடம் தண்ணீர் ஊற்றி ஒரே பூ பூத்ததாம். 2 குடம் தண்ணி ஊற்றி 2 பூ பூத்ததாம். 3 குடம் தண்ணி ஊற்றி 3 பூ பூத்ததாம். 4 குடம் தண்ணி ஊற்றி 4 பூ பூத்ததாம். இப்படி பாடல் நீண்டு 10 வரை இந்த பாடல் செல்லும். இப்படி பாடல் மூலமாக குழந்தைகளுக்கு கணக்கு கற்பிக்கிற ஒரு வழக்கம் கூட ஒரு நுணுக்கம் என்று கூட சொல்லலாம். அந்தாதி முறையில் அமைந்த பாடல்களும் இந்த குழந்தை பாடல்களிலே உண்டு. அந்தாதி முறையிலே அமைந்திருக்கிற பாடல்களையும் நாம் சொல்லலாம். பாருங்க. கடலோரத்தில் கப்பல் பார், கப்பலிலே ஆயா பார், ஆயா கையில் தட்டை பார், தட்டு மேலே பிள்ளை பார், சின்னத்த தட்டு மேலே லட்டை பார் என்று கூட சில பாடல்களே வருகிறது. இவையெல்லாம் இந்த பார் என்ற சொற்லை சீரை நாம் எடுத்துவிட்டால் இது அந்தாதிக்குள்ளே அடங்கும். இப்படி இலக்கிய நயத்தோடு இலக்கண நயத்தோடும் பாடல்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு குழந்தை பாடல்களினுடைய அமைப்பு பல்வேறு வகையிலே அமைந்து கிடக்கிறது. இந்த அமைப்பு தான் என்று நாம் சொல்ல முடியாது. தெளிவாக நாம் சொல்ல வேண்டுமானால், இவ்வாறு தான் குழந்தை பாடல் அமைய வேண்டும் என்ற கட்டுகளற்ற ஓடி திரிகின்ற இளம் கன்றுகளாகவும் பாதைகளையே வேண்டாத விரும்பாத பட்டாம்பூச்சிகளாகவும் இந்த குழந்தை பாடல்கள் விளங்குகின்றன என்று ஒரு நூலிலே ஆசிரியர் அழகாக பதிவு செய்கிறார். எனவே இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு அமைப்பு இல்லாமல் கட்டுகளற்று ஓடி திரியும் இளம் கன்றுகளாகவும் பாதைகளே வேண்டாத விரும்பாத பட்டாம்பூச்சிகளாகவும் இந்த குழந்தை பாடல்கள் ஒரு வரையறைக்குள் அடங்காமல் இருக்கின்றன என்பதை அழகாக இலக்கிய நயத்தோடு அவர் பதிவு செய்திருக்கிறார். 5வது வினா, குழந்தை பாடலுடைய தன்மையை திரு கீவாஜா எவ்வாறு குறிப்பிடுகிறார்? குழந்தை பாடலுடைய தன்மைகளை கீவாஜா எவ்வாறு பதிவு செய்கிறார் பாருங்க. குழந்தை சோற்றால் வளர்கிறது என்பதை விட பாட்டால் வளர்கிறது என்று சொல்லும்படி இருக்கிறது என்று அவர் அழகாக பதிவு செய்கிறார். சோறு என்பது நல்ல தூய தமிழ் சொல். குழந்தை சோற்றால் வளர்கிறதை விட அந்த பாட்டாலே வளர்கிறது என்பது முழுக்க முழுக்க உண்மை என்ற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை சொல்கிறார். ஏனென்றால் குழந்தை உலக பாட்டுக்கள் குழந்தை உள்ளத்தை உணர்ந்து அமைந்தவை என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். அந்த பாட்டுகளுக்கு பதவுரையோ விசேஷ உரையோ என்று சொல்லி கொண்டிருக்கவே அவசியமில்லை. அந்த பாடலுடைய வெறும் ஒளிநயம் ஒளிநயத்தை கொண்டிருக்காது. பல பாடல்கள் வெறும் ஒளிநயம் மாத்திரம் இருக்கும். அதாவது வெறும் ஒளிநயத்தை மட்டும் நாம் அந்த பாடல் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் பெரும்பாலும் சில பாடல்களில் ஒளிநயம் இருக்கும். அதில் ஆழமான கருத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் ஒரு ஓட்டம் அதில் இருப்பதை நம்மால் காண முடியும். இந்த குழந்தை பாடல்களை எத்தனை வகையாக நாம் பிரிக்கலாம்? இந்த குழந்தை பாடலை நாம் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று குழந்தைகள் பாடுவது, மற்றொன்று குழந்தைகளுக்காக பாடுவது.
ஒன்று குழந்தைகளே பாடுவது, மற்றொன்று குழந்தைகளுக்காக மற்றவர்கள் பாடுவது. குழந்தைகளுக்காக யார் யார் பாடுவார்கள்? 7வது வினா பாருங்க. குழந்தைக்காக, குழந்தை பாடுறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. குழந்தைகளுக்காக யார் யார் பாடுவாங்க அப்படின்னு கேட்டா, பெற்று வளர்த்த தாய் குழந்தைக்காக பாடுவாள். தந்தை பாடுவார், ஆனால் அதிகமாக பாட மாட்டார், ஆனால் நம்ம இந்த லிஸ்ட்ல வந்துருவாரு. குழந்தையினுடைய தமக்கை பாடுவாள், குழந்தையினுடைய பாட்டி பாடுவாள். இவர்களெல்லாம் பாடுகிற பாடல்களை குழந்தை பாடல் என்று சொல்லுவார்கள். 8வது வினா பாருங்க. தாய் பாடும் பாடலுக்கு எடுத்துக்காட்டு தருக. ஒன்னொன்னா அப்படி பார்த்தலாம். நம்ம தாய் பாடுகிற பாடலுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. தாய் என்ன பண்றன்னா, தன்னுடைய குழந்தையிடம் கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, மிட்டாய் வாங்கலாம் கைவீசு, மெதுவாய் தின்னலாம் கைவீசு. இதை நம்ம பார்த்துருக்கலாம் இல்லைங்களா? இன்னொன்று பாருங்க, சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, தங்க கிளியே சாய்ந்தாடு. இந்த பாடலையும் பாடி குழந்தை ஆட வைக்கிறாள் தாய். இதுவும் பதிவாயிருக்கிறது. இன்னொரு பாடல் பாருங்க, சும்மா ஒரு சான்றுக்காக, தோல் வீசம்மா தோல் வீசு என்று தோலை வீசுமாறு குழந்தைக்கு தாய் கட்டளையிட்டு பாடுவதை நாம் காணலாம். கொக்குக்கு ஒருவாய் குருவிக்கு ஒருவாய் என்று குழந்தைக்கு சோறு பொழுது அவளை ஏமாற்றி ஊட்டுகிற ஒரு தன்மையை நாம் இந்த பாடலில் காணலாம். அடுத்து இல்லை, ரொம்ப ஃபேமஸான பாடல் என்று சொல்லலாம். நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா, மலை மேலே ஏறிவா, மல்லிகை பூ கொண்டு வா. இது கற்பனை நிறைந்த பாடல். பின்னாலே நான் கற்பனைக்காக இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். அடுத்து பாருங்க, கொண்டான் கொண்டான் குளத்திலே குருவி செத்து கிடந்ததாம் என்று சப்பானி பருவத்திலே பாடப்படுகிற ஒரு பாடல். இவ்வாறு எத்தனையோ முறை குழந்தைக்காக தாய் பல கோணங்களிலே, பல நிலைகளிலே, பல அமைப்புகளிலே பாடியிருக்கிறார் என்பதை நாட்டுப்புற பாடலில் அதிகமாக நம்மால் காண முடிகிறது. தந்தை தன்னுடைய குழந்தைக்காக பாடும் விதத்தை ஒரு சான்று கேட்குறாங்க பாருங்க. இது ரொம்ப, நான் ஏற்கனவே சொன்ன தந்தை பாடுகிற பாடல் மிக அதிகமாக கிடையாது, ஒரு சிலவற்றை மட்டும் குறிப்பிட்டு சொல்லலாம். அதாவது குழந்தையினுடைய தந்தை தரையிலே மல்லாக்காக படுத்து கொள்வார். விளையாட்டு பாடல் என்று சொல்லலாம். தந்தை மல்லாக்காக படுத்து கொள்வார். குழந்தைகளுடைய கால்களை தம்முடைய புறங்கால்கள் மேல் வைத்து அதன் கைகளை தம் கைகளால் பற்றி கொண்டு மெதுவாக காலை ஆட்டுவார். இது இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலும் தாத்தாமார்கள் குழந்தைகளோடு ஆடுகிற ஒரு ஆட்டம் என்று கூட சொல்லலாம். குழந்தை மேலும் கீழும் எழும்பி எழும்பி எம்பி எம்பி இறங்கும். அந்த நேரத்தில் தந்தை ஒரு பாடலை பாடுவார். தென்னை மரத்தில் ஏறாதே தேங்காயை பறிக்காதே என்று பாடுவார். தென்னை மரத்தில் ஏறாதே தேங்காயை பறிக்காதே. அப்புறம் ஒரு கேள்வி கேட்பார், ஆற்றிலே விழுகிறாயா குளத்திலேயே விழுகிறாயா? அப்பா கேட்பாரு. குழந்தை ஏதாவது ஒரு பதில் சொல்லும். பதில் சொன்ன உடனே தன்னுடைய காலில் இருந்து குழந்தையை டப் என்று இறக்கி கீழே விட்டு விடுவார். இது ஒரு விளையாட்டு பாடல் என்று கூட சொல்லலாம். இப்படி ஒரு சில பாடல்கள் மட்டுமே தந்தை பாடுவதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 10வது வினா, குழந்தையினுடைய தமக்கை பாடும் பாடலுக்கு சான்று தருக. குழந்தையினுடைய தமக்கை பாடுகின்ற பாடலுக்கு பாருங்க. குழந்தை தமக்கை கண்ணாமூச்சி பாடலை அவர் பாடுகிறார். விளையாட்டு பாடல் போல இதையும் நாம் சொல்லலாம். கண்ணாமூச்சி ரேரோரோ காட்டு மூச்சு ரேரோரோ, உனக்கொரு பழமும் எனக்கொரு பழமும் கொண்டோடி ரேரோரோ என்று இந்த பாடல் அமையும். இது குழந்தையினுடைய தமக்கை பாடுகிற பாடலாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாட்டி பாடுகிற பாடல் மிக இன்றியமையாத ஒரு பாடல் என்று சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால் அங்கே அனுபவம் பேசும். குழந்தையினுடைய பாட்டி பாடுகின்ற பாடலுக்கு ஒரு சான்றை நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன். பெரும்பாலும் இந்த பாடல்களை விளையாட்டும் நகைச்சுவையும் அதே நேரத்திலே ஒரு சுவையான ஓட்டமும் இருக்கும் பாருங்க. பாட்டி தன் பாடல்களில் பெரும்பாலும் கதைகளையே இணைத்து விடுவாள். கதைக்கு கதையாகவும் பாட்டுக்கு பாடலாகவும் அது அமைந்திருக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, சுண்டெலிய ராஜன் கல்யாணமாம், சோள தட்டு பல்லக்கு ஊர்வலமாம், சிலந்தியை கூப்பிட்டு கொட்டாரம் போட, நண்டை கூப்பிட்டு நாட்டியம் ஆட, தவளையை கூப்பிடுங்க தாதை கொம்பூத, ஓரெலி ஓடி வந்து ஊராரை அழைக்குமாம். இந்த பாட்டை பாருங்க. 2 எலி கூடிக்கொண்டு எழுதி படிக்குமாம், 3 எலி கூடிக்கொண்டு முகூர்த்தக்கால் நாட்டுதாம், 4 எலி கூடிக்கொண்டு நியாயங்கள் பேசுதாம் என்று இந்த பாடல் ஒரு நகைச்சுவையோடு கடைசியில் போன வாரம் எல்லாத்தையும் எலியெல்லாம் பிடிச்சிக்கோன்னு சொல்லி அந்த பாடல் முடியும். பாருங்க. அடுத்தது 12, குழந்தைகள் மட்டும் பாடுகின்ற பாடலை எத்தனை வகையாக பார்க்கலாம். இப்போ நம்ம மற்றவங்க பாடம் பார்த்தோம்.
குழந்தைகள் பாடுகிற பாடலை எத்தனை வகையாக வகைப்படுத்தலாம் என்பது வினா பாருங்க. ஆண் குழந்தைகள் பாடுகின்ற பாடல் என்று ஒரு சில பாடல் வகையை பிரிக்கிறார்கள். பெண் குழந்தைகள் பாடுகின்ற பாடல் என்று பிரிக்கலாம். இரண்டு பேரும் இணைந்து ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் இணைந்து பாடுகின்ற பாடல், இருவரிலே யார் வேண்டுமானாலும் பாடுகிற பாடல் என நாட்டுப்புற ஆய்வாளர்கள் குழந்தைகள் பாடுகின்ற பாடலை 4 பிரிவாக அவர்கள் பிரிக்கிறார்கள். 13வது வினா, ஆண் குழந்தைகள் பாடும் பாடலை, ஆண் குழந்தைகள் மட்டும் பாடும் பாடலை குறிப்பிட்டு சொல்லும்படி ஒரு வினா வருவதற்கு வாய்ப்புண்டு. ஆண் குழந்தைகள் பாடும் சடுகுடி பாடல்கள் தான் இது சிறப்பாக உள்ளன. இதற்கு உதாரணமாக ஆண் குழந்தைகள் மட்டும் பாடுகின்ற பாடலை விளையாட்டு நேரத்தில் சடுகுடு பாட்டு என்று சொல்லுவார்கள். இதை கபடி என்று சொல்லுவார்கள். கபடி, சடுகுடு, பலிச்சன், பளிஞ்சடுகுடு என்று பலவாறு அழைப்பார். உதாரணத்துக்கு பாருங்க, ஆமச்சி, ஊமச்சி, சந்தனம், கொட்டாங்குச்சி, அந்த கபடி விளையாடும் பொழுது பிள்ளைங்க கபடி 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 என்று சொல்வது போல கிராமப்புறங்களிலே ஆமச்சி, ஊமச்சி, சந்தனம், கொட்டாங்குச்சி என்று சொல்லுவார்கள். இது பொருளில்லாத சொற்களிலே கூட சில நேரத்தில் பாடுவது உண்டு. பார்த்தீங்கன்னா, அடுத்தது பாருங்க, சில நண்பர்களை உடன் தன்னோடு தோழர்களை நாய்க்குட்டிக்கு சமப்படுத்தி விளையாட்டாக பாடுவது கூட உண்டு. தூ தூ நாய்க்குட்டி, தொட்டில் யாத்து நாய்க்குட்டி, வளர்ச்சி போடடா நாய்க்குட்டி, இழுத்து போடடா நாய்க்குட்டி, நாய்க்குட்டி நாய்க்குட்டி நாய்க்குட்டி. இது கூட கபடி விளையாடுகின்ற பொழுது விளையாடுகின்ற பாடல் என்று நாம் சொல்லலாம். நேரம் இருந்தால் திரும்ப திரும்ப நீங்கள் பாடி பாருங்கள். அதில் இருக்கிற நயத்தை நீங்கள் அனுபவித்து அதே நேரத்தில் மனதிலே பதிய வைத்துக் கொள்வதற்கான முயற்சியை எடுங்கள். 14வது பெண் குழந்தைகள் பாடுகின்ற பாடலுக்கு சான்று தருக என்பது ஒரு வினா. பெண் குழந்தைகள் பெரும்பாலும் அதிக அளவில் பாடுவது கல்லாங்காய் பாடல்கள். கல்லாங்காய் என்று சொல்வார்கள். கற்களை மேலே போட்டு கீழிருந்து அதை பிடித்து விளையாடுகிற ஒரு கிராமப்புறங்களிலே ஆடுகின்ற ஒரு ஆட்டம் இது. இதை கழங்கு, கழற்சி, ஏழாங்கால், அஞ்சாங்கால், ஏழாங்கல், அஞ்சாங்கல் என்று சொல்லுவார்கள். அவற்றில் சில வேறுபாடுகளும் உண்டு. 7க்கு 7 என்று ஒரே ஓரடியோடு ஓர் எண்ணெய் அந்த பெண் பிள்ளை பாடி முடிப்பால். சில நேரங்களிலே அந்த பாடல் விரிந்து செல்லும். ஏழண்ணன் காட்டிலே எங்கள் அண்ணன் வீட்டிலே மஞ்சள் சரட்டிலே என்று அந்த பாடல் விரிந்து செல்வது உண்டு. இவ்வாறு பெண் பிள்ளைகள் மட்டும் பாடுகின்ற பாடல், அவர்கள் அந்த கல்லங்காய் ஆடுகின்ற பொழுது பாடுகின்ற பாடலாகத்தான் இதை நாம் உதாரணம் காட்ட முடியும். 15வது வினா, ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் சேர்ந்து விளையாடும் போது பாடுகின்ற பாடல் என்ன? கேள்வி பாருங்க. ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் கிராமங்களில் பிள்ளைகள் இணைந்து விளையாடும் பொழுது ஒரு பாடலை அதிகமாக பாடுவார்கள். இதை நமக்கு கூட அது அனுபவம் உண்டு. குலை குலையா முந்திரிக்கா, நரிய நரிய ஓடி வா, இல்லைங்களா? நினைவிருக்குன்னு நினைக்கிறேன். சங்கிலி புங்கிலி கதவை தர நான் மாட்டேன் வெங்கப்புள்ளி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் கூட்டமாக தெருவிலே கூடி அல்லது சாலைகளிலே கூடி வீட்டினுடைய வாசலிலே கூடி விளையாடுகின்ற பாடல். குலை குலையா முந்திரிக்கா, நரிய நரிய ஓடிவா, சங்கிலி புங்கிலி கதவை தர நான் மாட்டேன் வெங்கப்புள்ளி. இது முதியவர்கள் கூட இது இன்றைக்கும் இந்த விளையாட்டுகள் இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். 16வது வினா, ஆண்கள் பெண்கள் என்று பேதம் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் விளையாடலாம் என்ற ஒரு நிலையிலே பாடும் பாடல்களுக்கு சார்ந்து தருக. இப்ப பார்த்தது நம்ம மேல ஆண் பிள்ளைகள் மட்டும் ஆடுகிற விளையாட்டு, கல்லங்காய் பெண் பிள்ளைகள் மட்டும் பாடுகின்ற விளையாட்டு. இது யார் வேண்டுமானாலும் பாருங்க. வாடா வெத்திலை வதங்க வெத்திலை, வாய்க்கு நல்லால, குருவி குடைந்த கொய்யா பழம் கொண்டைக்கு நல்லா இல்லை. இது பிள்ளைகள், குழந்தைகள், ஆண் பெண் பிள்ளைகள் அனைவரும் சேர்ந்து பாடுகின்ற பாட்டு. அது ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் வேறுபாடின்றி பாடுகின்ற பாடல். வாடா வெத்தில வதங்க வெத்தில, வாய்க்கு நல்லா இல்லை, குருவி குடைந்த கொய்யா பழம் கொண்டைக்கு நல்லா இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேடிக்கையாக விளையாட்டாக பாடுகின்ற விளையாட்டு குழந்தை பாடல் என்று நாம் சொல்லலாம். அடுத்து பாருங்க, கொஞ்சம் குழந்தை பாடலுடைய பொருள் அடக்கம் யாது? இந்த குழந்தை பாட்டில் அமைந்தது பொருள் அடக்கம் என்ன? நமக்கு இந்த பொருளைத்தான் பாட வேண்டும் என்ற கட்டாய நிலை குழந்தை பாடல்களில் இல்லை. இதை நாம் உள்வாங்க வேண்டும். இதை தான் பாடணும் என்ற எந்த விதமான ஒரு கட்டாயமும் குழந்தை பாடல் இல்லை. அவர்கள் எதையெல்லாம் பார்க்கிறார்களோ, எதையெல்லாம் கேட்கிறார்களோ, எதையெல்லாம் உணர்கிறார்களோ அவற்றையெல்லாம் பாடற் பொருளாக ஆக்கி வைத்திருக்கின்றனர் என்பதை நாம் அழுத்தமாக உள்வாங்க வேண்டும்.
அதில் இயற்கை பொருட்கள் இடம்பெறும், செயற்கை பொருட்கள், விளையாட்டு, வேடிக்கை பொருட்கள், இவை அத்தனையுமே அதில் இடம்பெற்றிருப்பதை நம்மால் காண முடியும். 18வதுனா குழந்தை பாடல் தோன்றுவதற்குரிய சூழல் யாது? எந்த சூழ்நிலையிலே இந்த குழந்தை பாடல் தோன்றுகிறது என்பது வினா. இது ஐயாசாமி என்பவர் நாடோடி பாடலிலே அதற்கான ஒரு விளக்கத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். அது சற்று பொருத்தமாக இருப்பதனாலே அதை உங்கள் முன் வைக்கிறேன். குழந்தை ஊர் தெருவிலே புழுதி அலைந்து மண்வீடு கட்டுகிறது. சின்ன சிறு சட்டி பானை வைத்து அந்த குழந்தை சோறாக்குகிறது. தந்தையைப் போல வயலுக்கு போவதாக நடித்து அது காட்டுகிறது. பிறகு அறிவு வளரவும் வேறு விளையாட்டுகளிலே அந்த குழந்தைக்கு நாட்டம் கொள்ளுகிறது. இந்த விளையாட்டுகளிலே நாட்டம் கொள்ளுகின்ற பொழுது அந்தந்த விளையாட்டுகளுடைய களைப்பு வராமல் இருப்பதற்காக இந்த குழந்தை ஏதாவது ஒரு பாடலை தோன்றும். அந்த பாடலையே நாம் குழந்தை பாடல் என்று நாம் சொல்லுகிறோம். குழந்தை விளையாடுகின்ற பொழுது களைப்பு தோன்றாமல் பாடுகின்ற, சுருக்கமாக சொன்னால் களைப்பு தோன்றாமல் பாடுகின்ற பாடல்களை, குழந்தைகள் களைப்பு தோன்றாமல் இருக்க பாடுகின்ற பாடல்களை நாம் குழந்தை பாடல் என்று சொல்லுகிறோம். 19வது விளையாட்டு பாடலுக்கு ஒன்று சான்று தருக. குழந்தைகள் விளையாடுவதற்கென்று, இதுதான் பெரும்பாலும் விளையாட்டு பாடல் தான் இருக்கும். பாருங்க, திருமணத்தின் போதும் திருவிழா காலங்களிலும் இந்த வீட்டு முற்றத்திலே பந்தல் போடுகிற பழக்கத்தை நம்மால் காண முடியும். வீட்டுக்கு முன்னால் பந்தல் போடுவார்கள். அந்த பந்தல் காலை ஒரு சிறுவன் பற்றி கொண்டு நிற்பான். அப்பொழுது நடுவில் இருக்கிற ஒருவன் ஒரு பாட்டு பாடுவான். காயோ கடப்பங்காய், கவனிங்க, காயோ கடப்பங்காய், காஞ்சிபுரத்து நெல்லிக்காய், உப்போ புளியங்காய், ஊறுகாய் போட்ட நெல்லிக்காய் என்று இவன் பாடுவான். இவன் பாடிக்கொண்டே செல்லுவான். இவ்வாறு அப்படி பாடிக்கொண்டே செல்லுவான். அப்போது அவன் செல்லும்போது மற்ற சிறுவர்கள் கம்பத்துக்கு கம்பம் இடம் மாறி ஓடி பிடிப்பர். அப்போது நெல்லிக்காய் விற்கின்ற சிறுவனும் ஓடிப்போய் ஏதேனும் ஒரு கம்பத்தை துணையாக அவன் பிடித்து கொள்ளுவான். எந்த சிறுவனுக்கு அந்த நேரத்தில் ஒருத்தனுக்கு ஷார்ட்டேஜ் ஆகும், எந்த சிறுவனுக்கு பிடித்து கொள்வதற்கு தூண் கிடைக்கவில்லையோ அவன் திரும்பவும் நெல்லிக்காய் நடுவிலே வந்து காயோ கடப்பங்காய், காஞ்சிபுரத்தின் நெல்லிக்காய், உப்போ புளியங்காய், ஊறுகாய் போட்ட நெல்லிக்காய் என்று அவன் பாட வேண்டும். இப்படி அந்த பாடல் பறந்து நீண்டு செல்லும். அடுத்து சடுகுடு விளையாடும் பொழுது ஒரு பாடலை இந்த பிள்ளைகளை விளையாட்டாக கிராமத்தில் பயன்படுத்துவார்கள். மாப்பிள்ளை மாப்பிள்ளை, மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை, அரை காசு வெற்றிலைக்கு கதி கட்ட மாப்பிள்ளை. இந்த கபடி 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 நம்ம சொல்கிறோம் இல்லையா, சடுகுடு விளையாடும் போது அந்த மாப்பிள்ளை கேலிஸ் வீட்டில் இந்த கிராமங்களில் மாப்பிள்ளை என்று சொல்வார்கள். மாப்பிள்ளை மாப்பிள்ளை, மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை, அரை காசு வெற்றிலைக்கு கதி கட்ட மாப்பிள்ளை. இப்படி மாப்பிள்ளையை கிண்டல் செய்து அந்த கபடி விளையாடுகின்ற பொழுது இந்த சொற்களை பயன்படுத்துவார்கள். 20வது வினா, குழந்தைகள் பல நேரங்களிலே வேடிக்கையாக பாடுகின்ற பாடலுக்கு சான்று. வேடிக்கை பாடல் அன்று தனியாக இருக்குது, நான் எல்லாத்தையும் இதில் அடைக்கிட்டேன். உதாரணம் பாருங்கள், பட்டை நாமம் போட்டிருக்கிற ஒருவர் குழந்தைகளுடைய பாடலில் இடம்பெறுகிறார். பாட்டை பாருங்கள். பட்டை பட்டை நாமக்காரன், படி அரிசி சோற்றுக்காரன், குண்டான குழம்புக்காரன், குண்டு சொம்பு தண்ணீர்காரன். இதில் எந்த ஒரு இதையும் நாம் மெசேஜ் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் குழந்தைகளை விளையாடும். பட்டை பட்டை நாமக்காரன், படி அரசு சோற்றுக்காரன், குண்டான குழம்புக்காரன், குண்டு சொம்பு தண்ணீர்காரன். மற்றொரு பாட்டு கூட சொல்லலாம். ஆகட்டும் போகட்டும், அவரைக்காய் காய்க்கட்டும், தம்பி பிறக்கட்டும், தடியாலே அடிக்கிறேன். இது குடும்பத்தில் பெற்றோர்கள் முன்னாலே அந்த குழந்தை, இரண்டாவது குழந்தை பிறக்க இருக்கின்ற சூழ்நிலையிலே தாயினுடைய வயிற்றிலிருந்து குழந்தை வருகின்ற பொழுது அதை கேள்விப்பட்டு அல்லது தன்னளவில் புரிந்து கொண்ட குழந்தை பாடுகிற பாடல் அது. 21வது வினா, பிள்ளையார் வழிபாடு குழந்தை பருவத்திலேயே தொடங்கி விட்டதற்கு சான்று தருக. அந்த கடவுள் பக்தி என்பது குழந்தை பருவத்திலே பிள்ளைகள் பாடுகிற பாடலில் இடம்பெற்றது. பாருங்க, உதாரணம், குள்ள குள்ளரே, குண்டு வைத்தரே, செல்ல பிள்ளையாரே, திருவடியே சரணம் என்ற அந்த பாடல் சற்று கடினமாக அமைந்திருப்பது போல் இருந்தாலும் கூட அந்த பிள்ளையாரை வணங்க வேண்டும் என்ற எண்ணத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்த பாங்கை நாம் இந்த பாடலில் நாம் பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையுடைய பாடல்களிலே உலகத்தில் இருக்கின்ற பல விதமான உயிரினங்கள் இடம்பெற்றிருப்பதை நம்மால் காண முடியும். அதாவது குழந்தை பாடலிலே பாடற்பொருளாக பறவைகளும் மிருகங்களும் இயற்கை பொருள்களும் பல நிலைகளில் இடம்பெற்றிருப்பதை நம்மால் காண முடிகிறது. உதாரணத்துக்கு பாருங்கள், இதெல்லாம் தேர்விலை கேட்பதற்கு வாய்ப்புண்டு. துள்ளி துள்ளி சிரிக்கும் தும்பை பூ நிலவே, இது ஒரு பாட்டு. நிலா துள்ளி துள்ளி சிரிக்கும் தும்பை பூ நிலவே. அடுத்து பாருங்க,
ஆணை ஆணை அழகர் ஆணை அழகரும் சொக்கரும் ஏறும் ஆணை. இது வந்து யானை இடம்பெற்றிருக்கிற பாடல். அடுத்து பாருங்க, காக்கா காக்கா எங்கே போனாய், இது வந்து காகம் பாடல் இடம்பெற்றிருப்பது. அடுத்து பாருங்க, சுண்டலி ராசன் கல்யாணமாம் சோழத்தட்டு பல்லக்கிலே ஊர்வலமாம், இதுவும் இந்த சுண்டலி இடம்பெற்றிருக்கிற ஒரு பாடல். அடுத்து தவளைகளாம் தவளைகளாம் திண்டிவனத்து தவளைகளாம், இது அந்த சும்மா பாடல் அடிகளை மட்டும் நான் உங்களும் வைத்திருக்கிறேன். அடுக்கு மோதிரமாம் கொசுவுக்கு ஆனந்த கைவீசாம், இப்படி பாடல்களிலே பாடல் பொருளாக பறவைகளும் மிருகங்களும் பலவிதமான பொருட்களும் இடம்பெற்றிருப்பதை நம்மால் காண முடிவது. நிறைய பாடங்கள் இவ்வாறு நம்மால் காண கிடக்கிறது. 23வது வினா, தாய்ப்பால் உடலை வளர்க்கிறது. சில நாட்டுப்புற பாடல் குழந்தையின் உடலையும் அறிவையும் வளர்க்கிறது என்று ஒரு நாட்டுப்புற ஆய்வாளர் பதிவு செய்திருக்கிறார். இது முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது தாய்ப்பால் வந்து உடலை வளர்க்கிறது, ஆனால் நாட்டுப்புற பாடல்கள் குழந்தையினுடைய உடலையும் அறிவையும் வளர்க்கிறது. இதை சொன்னவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆறு அழகப்பன். மிக அழுத்தமான ஒரு கருத்து என்று சொல்லலாம். அதாவது அது எப்படி சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற பாருங்க, இனிய ஓசை, விளையாட்டு, கல்வி, தெய்வ நம்பிக்கை, வினாவிடைகள், அக்கிரண உயிர்களிடத்தில் அன்பு ஆகிய இவற்றை பொருளாக கொண்டு வரும் குழந்தை பாடல்கள் குழந்தைகளை வளர்க்கும் சத்துள்ள உணவுகள் என்று சொல்லலாம் அப்படின்னு அவர் சொல்றார். அதாவது தாய்ப்பால் உடலை வளர்க்கிறது, இந்த பாடல்கள் குழந்தையுடைய உள்ளத்தையும் அறிவையும் வளர்க்கிறது என்று மிக அழகாக அவர் பதிவு செய்திருக்கிறார். அடுத்து வேணா பாருங்க, அறிவுரை பகரும் பாடலுக்கு ஒரு சான்று. பல பாடல் குழந்தைக்கு அறிவுரை ஊட்டுகின்ற வகையில் அமைந்திருக்கிறது. உதாரணம் ஒன்றும் பாருங்க, அரிசியை குத்தும் முன்பே அரித்து கழுவு பின்னே, அரிசியை குத்தும் முன்பே அரித்து கழுவு பின்னே என்று ஒரு பாடல் அறிவுரை பாடல் என்று சொல்லலாம். தீயதை விளக்க வேண்டும் என்ற கருத்து பல பாடலில் இடம்பெற்று குழந்தைகளுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. தென்னை மரத்தில் ஏறாதே தேங்காய் பறித்து திங்காதே, தென்னை மரத்தில் ஏறாதே தேங்காய் பறித்து திங்காதே, இதில் ஒரு அறிவுரை இருப்பதை நம்மால் காண முடியும். 26வது வினா பாருங்க, இது வந்து சற்று கொஞ்சம் விசேஷமான ஒரு வினா என்று சொல்லலாம். அதாவது மேலத்தாளம், ஊர்வலம் போன்ற ஆரவாரங்கள், பூவும் மாலையும் வைத்து கொண்டு விளையாடுகின்ற விளையாட்டு, வீட்டிலே போட்டிருக்கிற பல வகையான கோலங்கள், அடுக்கலையில் இருக்கிற பலகார வகைகள், உக்ரான அறையில் இருக்கிற பழ வகைகள், பெண் மாப்பிள்ளை அலங்காரம், இந்த அலங்காரத்தை ஒட்டி எழுகின்ற பரிகாசம், இவற்றெல்லாம் நம் குழந்தைகளுக்கு ஈடுபாடு இவ்வளவு அவ்வளவு என்று சொல்ல முடியாது. இதனுடைய தாக்கம் குழந்தைகளுடைய பாடலில் காணப்படுகிறது என்பதற்கு திருமண சடங்கு பாடல் என்ற ஒரு அடைப்புக்குள்ளே அதை கொண்டு வருகிறார்கள். அதாவது வீட்டிலே திருமண சடங்குகள் மற்றவையெல்லாம் நடக்கின்ற பொழுது குழந்தை அது காண்கிறது. அதனுடைய அந்த சைக்காலஜி எஃபெக்ட் என்று சொல்லலாம், உளவியல் தாக்கம் என்று சொல்லலாம். இதை குழந்தையினுடைய பாடல்கள், குழந்தைகள் வழியாக இந்த பாடல்கள் வெளிப்படுவதை நம்மால் காண முடிகிறது. பாருங்க, காக்கா குஞ்சிக்கு கல்யாணம், காவடி ஆட்ட தேரோட்டம். கல்யாணம் என்றால் என்ன குழந்தைகளுக்கு தெரியாது, இருந்தாலும் இந்த வீட்டிலே நடைபெறுகின்ற சுப நிகழ்ச்சிகளுடைய தாக்கம் குழந்தை பாடல்களில் இடம்பெற்றிருப்பதை நம்மால் காண முடியும். அடுத்து பாருங்க, தவளை ரெண்டும் கூடிக்குச்சாம், தாலி ஒன்று போட்டுக்குச்சாம். ஒரு மிகப்பெரிய சமாசாரத்தை குழந்தைங்கன்னா விளையாட்டா பாடுது பாருங்க. ஆட்டுக்குட்டிக்கு கல்யாணமாம், அழைத்து வாடா மொட்டையக்கா, இதுவும் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களிலே பாடுகின்ற பாடல். அம்மா பொண்ணுக்கும் கல்யாணம், அவளவள் ஆத்துல சாப்பாடாம். இப்படி திருமணம் பற்றிய, கல்யாணம் பற்றிய பாடல்கள் பலவும் அந்த குழந்தை பாடலில் பரவியிருப்பதை நம்மால் காண முடியும். சில அதாவது டாக்டர் சண்முக சுந்தரம் அவர்கள் அவருடைய நூலை தான் மையமாக கொண்டு இந்த பதிவை உங்கள் முன் வைத்து கொண்டிருக்கிறேன். இந்த குழந்தை பாடல்களை அவர் பல பகுப்புகளாக பகுத்து நம் முன்னே வைக்கிறார். அதாவது குழந்தை பாடலில் இருக்கிற இலக்கிய பார்வை, அந்த குழந்தை பாடல்களை இருக்கிற இலக்கிய பார்வையை நம் பார்க்க அவர் நம்மை அழைக்கிறார். உதாரணம், இது கேள்வி கேட்பதற்கும் வினாக்கள், என புது துறையாக இருப்பதனாலே இப்படியெல்லாம் வினாக்கள் கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு என்ற ஒரு குழு அது நமக்கு கொடுக்குது பாருங்க. நாட்டுப்புற குழந்தை பாடல்களிலே கற்பனைக்கு சான்று தருக. நாட்டுப்புற பாடல்களில் கற்பனைகள் இருந்தது என்பதற்கு சான்று பாருங்க. நம்ம முன்னாலே சொன்ன நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மேலே ஏறிவா, மல்லிகை பூ கொண்டு வா. நிலா ஓடி வர சொல்றான் நிலாவை,
மலை மேலே ஏறி வரணுமா, அது நட்சத்திரங்களையும் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களையும் மற்ற விண்மீன் கூட்டங்களையும் மலர்களாக கொண்டு வந்து தர வேண்டும் என்று அந்த கற்பனை செய்திருப்பது மிகப்பெரிய ஒரு செய்தி என்று நாம் சொல்லலாம். 28வது வினா, குழந்தை பாடல்களை எதுகை மோனைக்கு சான்று தருக. பாருங்க, முதல் எழுத்து ஒன்று வந்தால் மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை. நம்ம தெரியும், இலக்கிய மாணவர் நாம. கீச்சு கீச்சடா, கீரை தண்டடா, நட்டு வச்சேண்டா, பட்டு போச்சடா. மலை எருவி என்ற பாடத்தில் இந்த நூலில் வருகிற இந்த குழந்தை பாடலில் எதுகை மோனைகள் கலந்திருப்பதை நம்மால் உணர முடியும். 29வது வினா பாருங்க, இயைபு தொடையில் அமைந்த குழந்தை பாடலுக்கு சான்று. பாடலுடைய ஒவ்வொரு அடியிலும் இருக்கிற கடைசி சீர் ஒன்றாக வந்தால், இயைந்து வந்தால் அது இயைபு தொடை என்று சொல்லுவார்கள். இதை பாருங்க, முக்கட்டு வாணிபன் செக்காட, செக்கும் செக்கும் சேர்ந்தாட, வாணியன் வந்து வழக்காட, வாணிச்சு வந்து கூத்தாட. செக்காட, சேர்ந்தாட, வழக்காட, கூத்தாட. இதுல ஒவ்வொரு அடியிலையும் ஆடை என்ற சொல் இயைந்து வந்து, அதாவது ஒன்று போல வந்து இயைபு தொடையை உண்டாக்குகிறது அல்லது நமக்கு காண்பிக்கிறது என்று சொல்லலாம். 30வது நான் பாருங்க, குழந்தை பாடலிலே வந்துள்ள ஓமைக்கு சான்று. ரொம்ப முக்கியமான ஒரு அற்புதமான ஓமை பாருங்க. இதுல ஆட்சியை பூச்சி கடித்ததாம், காசு காசா தடிச்சதாம். ஆச்சுன்னா அம்மாச்சி சொல்லுவாங்க, அதை தாயினுடைய தாயை சொல்லுவார்கள், அம்மாச்சி அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த ஆட்சியை பாட்டியை பூச்சி கடித்து விடுகிறது. அது எப்படி வீங்கிருக்கான் பாருங்க, காசு காசா, அந்த காசுகள் பல வட்ட வட்டமா வீங்கி போச்சு. அப்புறம் பாருங்க, ஆட்டு தலை போலே கொண்டையா முடிப்பாலாம். அந்த கொண்டைய சொல்றான், ஆட்டு தலை மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து நல்ல ஓமைக்கு உதாரணம். பல பாடல் இருக்கிறது சும்மா நான் உங்களுக்கு அதை தொட்டு காட்டியிருக்கிறேன். 31வது வினாக்கு வாங்க. குழந்தை பாடலில் வந்திருக்கிற உருவகம், ஓமை அப்படியே உள்டாவா அடிச்சா உருவகம் நமக்கு தெரியும். போல என்பது அப்படியே தூக்கிட்டு அப்படியே அடிக்கிறது, அதுதான் இது நம்ம சொல்றது. அன்னக்கிளியை சாய்ந்தாடு, ஆவாரம் பூவே சாய்ந்தாடு, குத்து விளக்கே சாய்ந்தாடு, கோவில் புறாவே சாய்ந்தாடு என்று சொல்லி இதில் வந்திருக்கிற அன்னக்கிளி, ஆவாரம்பு, குத்து விளக்கு, கோயில் புறாவெல்லாம் உருவகத்திற்கு சான்றாக சொல்லப்படுகிறது. 32வது வினா, குழந்தைகள் தங்கள் பேச்சுக்களை திருத்தி கொள்ள பயன்படுத்திய குழந்தை பாடல். அந்த குழந்தைகளுக்கு பேச்சு நன்றாக வரும் என்று சொல்லி அந்த காலத்தில் சில பாடல்கள் பயன்படுத்தப்பட்டது அவர்கள் அறியாமலே. பாருங்க, ஓடுற நரியில ஒரு நரி சிறு நரி, சிறு நரி முதுகில ஒரு பிடி நரைமயில். இதை குழந்தை தொடர்ந்து சொல்லணும். சொல்லும்போது அந்த ஃப்ளோ, அந்த எழுத்துக்களை உச்சரிக்கிற அந்த வேகத்துல குழந்தைக்கு அந்த சொல் வளம் வரும் என்று சொல்லுவார்கள். திருப்பி பாருங்க, ஓடுற நரியில ஒரு நரி சிறு நரி, சிறு நரி முதுகில ஒரு பிடி நரைமயில். அடுத்து பாருங்க, இன்னொரு பாட்டு, கடல் அலையில ஒரு உரல் உருளுது பரளுது, தத்தளிக்குது தாளம் போடுது. இவையெல்லாம் வேகமாக சொல்லுகின்ற பொழுது குழந்தைக்கு அந்த ஒரு ஃப்ளோ, அந்த எழுத்துக்களை சொற்களை உச்சரிப்பதற்குரிய வேகம் அல்லது திறன் வரும் என்று மொழியியலாளர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அடுத்து பாருங்க, குழந்தை பாடல்களில் இருக்கிற மொழியியல் பார்வை, லிங்குஸ்டிக் இது என்று சொல்லலாம். அந்த மொழியியல் பார்வை பாருங்க, ஆங்கில சொற்கள் குழந்தை பாடலிலே அதிகமாக நம்மால் காண முடிகிறது. உதாரணத்துக்கு பாருங்க, ஏபிசிடி துலுக்கந்தாடி, ஓபிசிடி கொப்பந்தாடி. இதில் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி என்ற ஆங்கில எழுத்துக்கள் வந்திருக்கிறது. ஏபிசிடி கொப்பந்தாடி இந்த பாடலை நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். அடுத்து பப்பா 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 வாட் மை டியர், மம்மா மம்மா பீட் மை டியர். இப்படி ஆங்கில சொற்கள் கூட குழந்தை பாடலிலே அமைந்திருப்பதை நம்மால் காணலாம். 34வது வினா, குழந்தை பாடல் பலவற்றில் பிறமொழி சொற்கள் கலந்திருப்பதை நம்மால் காண முடிகிறது. பாருங்க, மகாராஜா ராஜஸ்ரீ, மண்டையிலே பிளாஸ்திரி, மதுரையிலே ஆஸ்பத்திரி. இல்லைங்களா, மகாராஜ் ராஜஸ்ரீ, மண்டையிலே பிளாஸ்திரி, மதுரையிலே ஆஸ்பத்திரி. பிளாஸ்திரி, ஆஸ்பத்திரி, ராஜஸ்ரீ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சொற்கள் அல்ல, பிற சொற்கள் நாட்டுப்புற பாடலிலே கலந்திருப்பதற்கு சான்றுகளாக நாம் கொள்ளலாம். 35வது வினா, குழந்தை பாடலிலே அமைந்துள்ள குழந்தை மொழிகளுக்கு சான்று தருக. நிறைய பாடல் குழந்தை மொழி. சோறு என்பதை சோச்சி, பால் என்பதை பாச்சி. நம்ம இன்றைக்கு வழக்கில் இருக்குது. சோறு சாப்பிட்றியான்னு நம்ம சொல்ல மாட்டோம் குழந்தைகிட்ட. சோச்சி சாப்பிட்றீங்களா? அதே மாதிரி பால் குடிக்கும்போது பால் குடிக்கிறீங்களான்னு கேட்க மாட்டோம், பாச்சி குடிக்கிறீங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தட்டுங்கை அப்படின்னு, தத்தாங்கி, இப்படி பல சொற்கள் குழந்தை மொழியிலே
குழந்தை பாடலிலே அமைந்திருப்பதை நம்மால் காண முடிகிறது. 36வது வினா, பல பொருளில்லா சொற்களும் ஓசைக்காக இந்த குழந்தை பாடலிலே வந்திருப்பதை நம்மால் காண முடிகிறது. உதாரணம் பாருங்க, இதெல்லாம் இன்னி கூட நம்ம பேச்சு வழக்கில் பெரியவங்க கூட அதை பயன்படுத்துவாங்க. தத்துக்கா புத்துக்கா, என்ன தத்துக்கா புத்துக்கான்னு செஞ்சுனுக்கிறார், அதை தெளிவில்லாமல் ஒரு வேலை செய்கின்ற பொழுது அது தத்துக்கா புத்துக்கா, எந்த ஒரு அதுக்கு பொருளுமே இல்லை. ஆனால் நம்மை அறியாமலேயே அந்த சொல்லை நாம் பேச்சு வழக்கிலே நாம் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது நாட்டுப்புற பாடலில் குழந்தை பாடல் இடம்பெற்றிருக்கு. தத்துகா புத்துகா, அப்புறம் பார்த்தீங்கன்னா உடும்பு தடும்பு, தங்கிலி புங்கிலி, மக்கான் சுக்கான், பால் பரங்கி, அப்புறம் டும் டும் டாம், ஜடலக்கா, ஜிட்டான் ஜிட்டான், ஜினுக்குச்சான், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொருளில்லாத சொற்கள். ஆனால் ஓசைக்காக குழந்தை பாடல்களில் பல இடங்களில் அது இடம்பெற்றிருப்பதை நம்மால் உணர முடிகிறது. வினா கேட்பதற்கு வாய்ப்புண்டு. 37வது வினா பாருங்க, இரட்டை கிளவி, அடுக்கு தொடர் போன்றவை குழந்தை பாடலில் இடம்பெற்றமைக்கு சான்று தருக. 2 சொற்கள் அடுத்தடுத்து வரும். பிரித்தால் பொருள் தந்தால் அதை நாம் அடுக்கு தொடர் என்று சொல்லலாம். அந்த சொல்ல பிரிச்சோம்னா அது பொருளே தரலன்னு சொன்னால் இரட்டை கிளவின்னு சொல்லுவாங்க. பாருங்க, டம் டம், கசகசா, படார் படார், சரசர, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரட்டை கிளவி. சரசர பிரிச்சா நமக்கு பொருள் தராது. பாருங்க, அவள் அவள், இது பிரிச்சு அவள் கூட்டல் அவள், கதை கூட்டல் கதை, காக்காய்க்கும் காக்காய், காக்காய் கூட்டல் காக்காய், துள்ளி துள்ளி, வட்ட வட்ட, இதெல்லாம் அடுக்கு தொடர்கள். இந்த சொற்களை பிரித்தால் நமக்கு பொருள் தரும். இப்படி இரட்டை கிளவியும் அடுக்கு தொடரும் கூட குழந்தை பாடலில் அதிகமாக இருப்பதை காண முடியும். அடுத்து குழந்தை பாடலில் சமுதாய பார்வை, சமுதாய பார்வை பற்றி நம்ம பார்க்கிறோம். குழந்தைகளுடைய பாடல் என்றாலும் கூட அவற்றை சமுதாயம் பற்றி பல கட்டமைப்புகளை அல்லது சமுதாயத்தின் இந்த கட்டமைப்புகளை அந்த குழந்தை பாடல் சுட்டி காட்டுகிறது. உதாரணத்துக்கு பாருங்க, 38வது வினா, சமுதாயத்தில் உள்ள சில சாதிகள் குழந்தை பாடலிலே இடம்பெற்றிருக்கிறது. ஜாதிகள், ராமசாமி கோனாறு, கோனாறு என்பது பாப்பார பொண்ணுக்கு பாப்பார என்ற சொல்லு. தட்டான் கையில் கொடுத்துக்கோ, இது பார்த்தீங்கன்னா. அப்புறம் குதிரை மேலே ராவுத்தன், அப்படி கொந்தா செட்டிக்கு செட்டியாறு, அப்புறம் இடை சிறுக்கி இடையர் குலம். இப்படி பல சாதிகளை பற்றிய செய்திகள் இந்த நாட்டுப்புற பாடலிலே பரவலாக ஆங்காங்கு இடம்பெற்றிருப்பதை நம்மால் காண முடிகிறது. 39வது வினா, குழந்தை பாடலில் வருகிற தெய்வ வழிபாடுகள், தெய்வங்களை பற்றி கூட இந்த குழந்தை பாடலில் இடம்பெற்றிருக்கிறது. பாருங்க, வாரார் போரார் சுப்பையா, வழியை விளக்கடி மீனாட்சி, அப்புறம் பாருங்க, வடமலை அப்பனை பெண்ணா வச்சு, வெள்ளை பிள்ளையாரே, சதுர்முக பிரம்மா. இப்படி சுப்பையா, மீனாட்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா வடமலையப்பன், பிள்ளையாறு, சதுர்முக பிரம்மா போன்ற சொற்கள், வழிபடு கடவுளுடைய சொற்கள் இந்த குழந்தை பாடலில் இடம்பெற்றிருப்பதை நம்மால் காண முடிகிறது. 40வதுனா, குழந்தை பாடலில் வரும் ஊர் பெயர்கள், நிறைய ஊர் பெயர்கள் குழந்தை பாடல் இடம்பெற்றிருக்கிறது. இதுவும் அந்த வினாக்கள் கேட்பதற்கு வாய்ப்புண்டு. தஞ்சாவூர் கோட்டை, தஞ்சாவூர் என்பது. ஆற்காட்டில் சண்டையினா ஆற்காடு, வேலூரில் சண்டையினா வேலூர், அப்புறம் மதுரை கோட்டையிலே பாட்டு மதுரை, அப்புறம் சென்னப்பட்டணம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பாடலில் இருக்கிற ரன்னிங் ஃப்ளோவில் இடம்பெற்றிருக்கிற ஊர் பெயர்கள் என்று சொல்லலாம். 41வது வினா, குழந்தை பாடலில் காணப்படும் உறவு முறைகளின் தன்மைகளை கூறு. அந்த குழந்தை பாட்டில் பல உறவு முறைகளை நம்மால் காண முடிகிறது. உதாரணம் பாருங்க, மாமா வீட்டு கல்யாணம், மாமா வந்திருக்கு பாருங்க. மாமியார் கையால் சுட்ட, மாமியார் வந்திருக்கு பாருங்க. அத்தான் அத்தான் வாங்க, கணவனுடைய மனைவி தன்னுடைய கணவனை அன்போடு அழைக்கிற ஒரு சொல் அத்தான் அத்தான். சில வட்டாரங்களிலே மாமா என்று அழைப்பார்கள், சில தென் வட்டாரங்களிலே கணவனை அத்தான் என்று அழைப்பார்கள். அதுக்கு அக்காவுடைய வீட்டுக்காரரை கூட அத்தான் என்று அழைக்கிற முறை தென் வட்டாரங்களிலே நம்மால் காண முடிகிற ஒரு பழக்கம். புங்கங்குளத்து மதனி, மதனி பற்றிய ஒரு சொல். கொழுந்தனை கண்டால், கொழுந்தனை கண்டால் குலுங்கி குலுங்கி நடப்பாலாம் என்ற ஒரு பாட்டு, கிராமப்புறங்களில் கேலி பாட்டு. அப்புறம் மச்சானை கண்டால், இப்படி மச்சான், கொழுந்தன், மதனி, அத்தான், மாமியார், மாமன் போன்ற பல உறவு முறைகளின் சொற்கள் இந்த நாட்டுப்புற பாடல் இடம்பெற்றிருப்பதை நம்மால் காண முடிகிறது. அப்புறம் குழந்தை பாடல் அடிக்கடி வரும் பெயர்கள், அடிக்கடி பயன்படுத்தப்படுகிற பெயர்கள் சில உண்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயாதுரை, ராமசாமி, சுப்பையா, சுந்தரவள்ளி, சிதம்பரம்,
சப்பானி, மாணிக்கம், நல்லம்மா, சுப்பம்மா போன்ற பெயர்கள் அடிக்கடி தெய்வ சிறப்போடும் அதே நேரத்தில் கிண்டல் செய்வதற்காக கூட சில நேரங்களிலே நாட்டுப்புற பாடல் அடிக்கடி நம்மால் காண முடிகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாடல் இலக்கிய பார்வை. சும்மா எல்லாத்தையும் அவர் கவர் பண்ண ரொம்ப அழகாக ஒரு டாக்டர் சண்முக சுந்தரம் அவர் ரொம்ப அழகாக விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. குழந்தை பாடல் இருக்கிற இலக்கிய பார்வை எப்படி பார்க்கறது பாருங்க. அதாவது சங்க இலக்கியங்களிலும் பிற பிற்கால இலக்கியங்களிலும் குழந்தையை பற்றிய குழந்தை பற்றியும் குழந்தைகளின் விளையாட்டு பற்றியும் வந்துள்ள குறிப்புகளை சுட்டி காட்டுக. சங்க இலக்கியத்திலேயும் மற்ற இலக்கியத்திலேயும் குழந்தையை பற்றியும் குழந்தைகள் பற்றி விளையாட்டை பற்றியும் சுட்டி காட்ட சொல்லி ஒரு வினா வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கேட்டிருக்காங்க, நான் பார்த்த கொஸ்டின் பேப்பரில். புளிருநாறு செவிலியோடு புதல்வன் துஞ்சும், இது நற்றிணையில் வருகிற ஒரு பாடல் வரி. பால்பை வல்லம் சால்கை பற்றி என் பாடுன்னை யாயின் ஒருகால் நுந்தை பாடும் உண்ணென்றூட்டி, இது அகத்திலே வருகிற ஒரு பாடல் வரி. அத்தத்தா என்னும் நின் தேமொழி கேட்டல் இனிது என்பது கலித்தொகையிலே வருகிற ஒரு பாடல் வரி. திங்கட்குழவி வருகன யான் நின்னை அம்புலி காட்டல் இனிது என்பது கலித்தொகையிலே வருகிற ஒரு பாடல் வரி. மரப்புலி உரைத்து மதியம் காட்டி புறநானூறில் ஒரு வரி. அதாவது இந்த பாடல் குழந்தைகளை பற்றி அல்லது குழந்தையுடைய விளையாட்டுகளை பற்றி இலக்கியத்திலே இடம்பெற்றிருக்கிற சொற்கள் இவை என்று சொல்லலாம். கொஞ்சம் விரிவாக நேரம் கடந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் கடந்து போகிறோம், கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. 44வது வினா. அடுத்து இந்த பிள்ளை தமிழிலே செங்கீரை, சப்பானி, முத்தம், அப்புறம் அம்புலி, சிறுவரை, சிறுதேர், கழங்கு, அம்மானை, ஊசல் ஆகிய பருவங்களிலே குழந்தை விளையாடுவதாகவும் குழந்தைகளுக்காக தாய் பாடுவதாகவும் அமைந்துள்ள வரிகள் சில ஒன்று. அதாவது இந்த பிள்ளைத்தமிழ் இலக்கணம் என்பது ஒரு பிள்ளைத்தமிழ் இலக்கியம் மனிதரையோ அல்லது குழந்தையோ மனிதரையோ அல்லது கடவுளில் சிறந்தவரையோ குழந்தையாக பாவித்து அவர் மீது பாடப்படுகிற பாடலை பிள்ளைத்தமிழ் என்று சொல்லுவார்கள். இதில் பாருங்க, செங்கீரை பருவம் என்பது ஒரு பருவம். அதில் நமக்கு பார்த்தீங்கன்னா சீராடு மான்மத சேராடும் ஒரு களிறு செங்கீரை ஆடி அருளே என்பது திருமலை முருகன் பிள்ளை தமிழிலே இந்த பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு தொடர். அதே மாதிரி சப்பானி பருவத்தில் பார்த்தீங்கன்னா கொட்டமோடு எதிர்த்த அசுர குழுவை வெட்டுமுனி காட்டியருள் சப்பானியே என்று சொல்லி திருவிரிஞ்சை முருகன் பிள்ளை தமிழிலே இந்த குழந்தை பற்றிய ஒரு செய்தி வந்திருப்பதை நம்மால் காண முடிகிறது. அடுத்து இந்த திருச்செந்தூர் பிள்ளை தமிழில் பார்த்தீங்கன்னா முத்த பருவம். அதில் முத்தம் தனக்கு விலையில்லை முத்தம் தருகவே, முத்தம் தனக்கு விலையில்லை முருகா முத்தம் தருகவேன்னு திருச்செந்தூர் பிள்ளை தமிழில் வந்திருக்கிற ஒரு பாடல் வரி. அதுக்கப்புறம் 4வது அம்புலி பருவம். ஆடும் மாமயிலின் ஆடுதற்கு அமுத அம்புலி வருக வருகவே என்று திருவிரிஞ்சை முருகன் பிள்ளை தமிழை வந்திருக்கிற ஒரு பாடல் வரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுபறை என்ற பருவத்தில் செந்தாழையின் புதுமணம் களவு கரணும் சிறுபறை முழக்கி அருளே என்று திருவிரிஞ்சை முருகன் பிள்ளை தமிழை வந்திருக்கிற பாடலை இதற்கு நாம் சான்றாக சொல்லலாம். அடுத்து கவிஞருடைய குழந்தை பாடல் முடிஞ்சிடுச்சு. கவிஞர்கள் சிலர் குழந்தை பாடலை போல பாடி இருக்கிறார்கள். அதாவது இந்த கேள்வி பார்த்தா புரியும். நாட்டுப்புற பாடல் போன்று ஏட்டுப்புற கவிஞர்கள், நாட்டுப்புற கவிஞர், ஏட்டுப்புற கவிஞர். இந்த நாட்டுப்புற ஏடறியேன் எழுத்தறியேன் எழுது வகை நான் அறியேன் வாயிலே வந்தபடி வகையுடனே நான் படிப்பேன் நாட்டுப்புற கவி. ஆனால் அதுக்கு நேர்மாறாக ஏட்டுப்புற கவிஞர்கள், இவர்கள் இலக்கணம் கற்றவர்கள், எதுகை மோனையோடு பாடுபவர்கள். இவர்கள் இந்த குழந்தை பாடலின் பால் தன்னுடைய மனதை பறிகொடுத்து குழந்தையாக மாறி இவர்களும் பல பாடலை பாடியிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு பாருங்க, வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர் பாடியவர் பாரதியார். இந்த பாட்டை குழந்தை பாடலை கொடுத்துட்டு இது யார் பாடல் என்று கேட்பதற்கு வாய்ப்புண்டு. அல்லது பாரதியார் பாடிய இப்படியும் வினா வரலாம், அப்படியும் வரலாம். 2வது பாருங்க, மழையே வா வா நல்ல வான புனலே வா வா இவ்வையத்தமுதே வா வா, இது பாடுறது யாருன்னு கேட்டிங்கன்னா பாரதியார். அப்புறம் பாருங்க, வட்டமான தட்டு நிறைய லட்டு மொத்தம் 8 என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வள்ளியப்பா. இதை பாடியவர் வள்ளியப்பா. அப்புறம் பார்த்தீங்கன்னா பூனையாரை என்ன செய்கிறீர் பொந்துக்குள்ள போன புலி போன எலியை பிடிக்க பார்க்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். இதை பாடினவர் யாருன்னு கேட்டால் தூரன்.
அப்புறம் பச்சை கிளியே வா வா பாலும் சோறும் உண்ணவா என்பது தேசிய விநாயகம் பிள்ளை பாடிய ஒரு குழந்தை பாடல். அதுக்கப்புறம் 6 பாருங்க. சின்ன 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 புத்தகம் சிறுவர் படிக்கும் புத்தகம் என்ற ஒரு பாட்டு, குழந்தை பாடல். இதை பாடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வாணிதாசன். இப்படி குழந்தைகளை பற்றி பலர் பாடி இருக்கிறார்கள். இவர்கள் பாடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அந்த ஒரு குழந்தை பாடல் மீது ஏற்பட்ட தாக்கத்தின் காரணமாக குழந்தை கொண்ட அந்த தாக்கத்தின் காரணமாக அவர் பாடுகிற பாட்டு ஒரே ஒரு எனக்கு மனதில் பட்டு, அந்த மழையே மழையே வா வா. இதை பாடியவர் பாரதிதாசன். இதை டைப் பண்ண தவறாக பண்ணியிருக்கிறேன். வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளர்ந்தது கண்டீர் என்பது பாரதியார் பாடியது. மழையே மழையே வாவா நல்ல வான புயலே வாவா இந்த பாடலை குழந்தை பாடலை பாட பாரதிதாசன். தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். எனவே இப்படி பல பாடலை கவிஞர் பெருமக்கள் பாடியிருக்கிறார்கள். முடிந்தவரை நான் எல்லா பாடல்களையும் வகுத்து தொகுத்து இந்த குழந்தை பாடல் சார்பான நாட்டுப்புற பாடலை நான் உங்களுடன் வைத்திருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளது இருந்தது என்று நீங்கள் நினைத்தால் நண்பர்களுக்கும் தேர்வுக்கு தயாராகின்ற அன்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். ஏனென்று சொன்னால் இந்த நமக்கு இந்த பிஜிடிஆர்பி முடிந்த சூழ்நிலையிலே அடுத்து நாம் எதிர்பார்க்கிற தேர்வு யூஜிடிஆர்பி தான். கல்லூரி ஆசிரியர்களுக்கான தேர்வு வருகின்ற 20ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. பலர் அதை அப்ளை செய்திருப்பார்கள், சிலர் செய்திருக்க மாட்டீர்கள். ஆனால் பிஜிடிஆர்பியை நாம் அதிகமாக நம்பி இருந்தோம். அதனுடைய தேர்வு முடிவுகளை பற்றி நீங்கள் பலரும் அறிந்திருப்பீர்கள். யாரும் மனம் தளர்ந்து விட வேண்டாம். அடுத்து நமக்கு இருப்பது யூஜிடிஆர்பி. சிலபஸ் என்பது பாடத்திட்டம் என்பது எல்லோருக்கும் ஒன்று. யூஜிடிஆர்பிக்கும் பிஜிடிஆர்பிக்கு ஒன்று. எனவே யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, குரூப் 2, 2A, யூபிஎஸ் எல்லாவற்றிற்கும் இந்த நாட்டுப்புற பாடல்கள் பாடத்திட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த யூஜிடிஆர் 2த்திலையுமே அலகு 9 நாட்டுப்புற பாடம் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த பாடலில் சொன்ன கருத்துக்களை பதிவிலே சொன்ன கருத்துக்களை உள்வாங்கி தேர்வு நேரத்தில் பயன்படுத்தி உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். விரைவிலே இந்த யூஜிடிஆர்பிக்குரிய அந்த தேர்வு அறிவிப்பு வருவதற்கு வாய்ப்புண்டு. பலர் அந்த பிஜிடிஆர்பியிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு பதிவை கவனித்த பல நண்பர்களும் அன்பர்களும் வாட்ஸ்அப்லையும் தொலைபேசி தொடர்பு கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். அடுத்து யூஜிடிஆர்பி வருவதனால அதற்கேற்ற பாடங்களை போட்டால் நலமாக இருக்கும் என்ற கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். அதன் அடிப்படையிலே இந்த யூஜிடிஆர்பிக்குரிய பதிவை முன் வைத்திருக்கிறேன். இதிலே சொன்ன கருத்துக்களை உள்வாங்கி குறிப்பெடுத்து கொண்டு தேர்வு வருகின்ற பொழுது அந்த நேரத்தில் பயன்படுத்தி வாழ்வில்